أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல். செயல்களில் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள், மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள் அனைத்தும் பிதாத்துக்கள், அனைத்து பிதாத்தும் வழிகேடு நம்மை நரகுக்கு இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய எச்சரிக்கை வாசகங்களை ஞாபகப்படுத்தியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். முதலாவதாக இந்த இடத்தில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை நானும் நீங்களும் உங்களுடைய பின்பற்ற தகுதியான ஒரே மார்க்கமாக ஏற்று பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே முஸ்லீமாக மோமினாக வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் அருளின் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை பார்வையின் காரணத்தினால் மற்ற எத்தனையோ மனிதர்கள் வெவ்வேறு வாழ்க்கை வாழ்கின்ற போது அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய நிலையில், அவனுக்கு மட்டும் நம்முடைய தலையை சுஜூது செய்யக்கூடிய நிலையில் படைத்திருக்கிறான். நம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதிகமாக மனிதர்களுக்கு மன ரீதியான அழுத்தங்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகவும் இயந்திரமயமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா செயல்பாடுகளும் மிகவும் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. மனித வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னால் இருந்த நிம்மதி இப்போது இல்லை என்று எல்லோரும் சொல்லுகின்ற அளவுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் மனிதன் நிம்மதியை, மன அமைதியை, சந்தோஷத்தை தேடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதிலும் குறிப்பாக பெண்கள் மன அமைதி விஷயத்தில், மன ரீதியான அழுத்தங்கள் விஷயத்தில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆண்களை போன்று பெண்களுக்கு அதிகமாக வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. வீடுகளில் தான் அதிகமான நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் வெளியில் ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் வெளியில போய் சுத்தி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், தொழில் ரீதியாக வெளியில போகக்கூடிய சந்தர்ப்பங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாக வீட்டோடு இருப்பதை விட வெளியில் இருக்கின்ற காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வீட்டோடு தான் அதிகமான நேரங்கள் செலவழி. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு யதார்த்தமாக அதிகமான பெண்களிடத்திலே மன ரீதியாக அழுத்தங்களை, கஷ்டங்களை, சிரமங்களை தங்களுடைய வாழ்க்கையில் சுமந்து வாழக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, உண்மையிலேயே ஒரு மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதென்று சொன்னால், மன அமைதியாக வாழ்வதென்று சொன்னால், அதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மன விரக்தி இருக்கிறது, வெறுமை இருக்கிறது என்ற அந்த அடிப்படையில் இருப்போம் என்று சொன்னால், அதற்கு காரணம், முதல் நிலை காரணமாக நாம் எதை பார்க்க முடியும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இஸ்லாம் உண்மையாக உள்ளே வருகின்ற போது, ஒரு மனிதன் இஸ்லாத்தை பற்றி பூரணமாக படித்து குர்ஆனோடு மிகச் சிறந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி, ஹதீஸ்களோடு மிகச்சிறந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற போது
அந்த மனிதனுடைய உள்ளம் உண்மையிலேயே ஒரு சிறந்த நிம்மதி மிக்க உள்ளமாக மாறும். உலகத்தில் பிரச்சனைகள் என்பது எந்த மனிதனுக்கும் இல்லாமல் இல்லை. உலகத்துல நீங்கள் எந்த மனிதனை எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு சோதனைகள் துன்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. பிரச்சனைகளை விட்டு நிம்மதியை தேடினோம் என்று சொன்னால், நம்ம அதிகமானவர்கள் நிம்மதியையும் மன அமைதியையும் எப்படி தேடுவோம்னு கேட்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எனக்கு எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, எனக்கு எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு நிம்மதி வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு நிம்மதியை இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்கிறது இல்லை. நீங்க எந்த மனுஷனை எடுத்தாலும் ஏதோ ஒரு அடிப்படையில், அது செல்வத்திலாக இருக்கலாம், அல்லது அவனுடைய குடும்பத்திலாக இருக்கலாம், அவனுடைய பிள்ளை விஷயத்தில் இருக்கலாம், அவனுடைய கணவன் விஷயத்தில் இருக்கலாம், அல்லது மனைவி விஷயத்தில் இருக்கலாம், அல்லது உறவினர்கள் விஷயத்தில் இருக்கலாம், அல்லது அவனுடைய கல்வி விஷயத்தில் இருக்கலாம். உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள், சோதனைகள் என்பது மனித வாழ்க்கையில் யதார்த்தமான ஒன்று என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த அடிப்படையை நாம் புரியலன்னு சொன்னா, பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷத்தை தேடுவோம் என்று சொன்னார், கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷத்தை தேடுவோம் என்று சொன்னார், நிம்மதியான ஒரு வாழ்க்கையின் மூலம் சந்தோஷத்தை தேடுவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது, கிடைக்கவும் முடியாது. இறைவன் அப்படித்தான் இந்த உலகத்தை அமைத்து வைத்திருக்கிறான். ஆனால் கஷ்டங்களோடும் பிரச்சனைகளோடும் நிம்மதியை எப்படி வாழ்றோம், சிக்கல்களோடும் சோதனைகளோடும் நிம்மதியை நம்ம எப்படி வாழ்றோம் என்ற அந்த அடிப்படையை நம்ம விளங்கினோம் என்று சொன்னோம். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மன அமைதி எனக்கு எப்படி கிடைக்கும் என்ற அந்த அடிப்படையை நாம் விளங்கினோம் என்று சொன்னா இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழலாம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இதற்கு ஒரு முன்னுதாரணமாக, உலகத்துல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முன்னுதாரணத்தை எடுக்கின்ற போது அதிலிருந்து நாம் நிறைய படிப்பினைகளை பெறலாம். அந்த அடிப்படையில இந்த உலகத்துல அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ் நிம்மதியா தான் வாழ்ந்தார், மன அமைதியா தான் வாழ்ந்தார், சந்தோஷமா தான் இருந்தார். ஆனால் உலகத்திலே ஒரு மனிதன் சோதிக்கப்படுவதிலே உச்சகட்ட சோதனைகள் அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சோதனையும் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றார். எல்லா சோதனையும் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல சோதிக்கப்பட்ட மனுஷன் இல்ல, ஆனா அவர் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியா இருந்தார், மன அமைதியோடு இருந்தார், சந்தோஷத்தோடு இருந்தார். ஆனா நாம் அந்த அளவுக்கு சோதிக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹ் அளவுக்கோ இப்ராஹிம் நபி அளவுக்கோ நபிமார்களுடைய அளவுக்கோ எங்கட வாழ்க்கையில சோதனை இல்லை. ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வருகின்ற போது நாம் என்ன சொல்லி செய்கிறோம், தளர்ந்து விடுகின்றோம், நாம் அப்படியே பின்வாங்கி விடுகின்றோம், உள்ளத்தால் வீழ்ந்து விடுகின்றோம். ஒரு நிம்மதி இல்லாத மனநிலை நம்முடைய உள்ளத்துக்கு வந்து விடுகிறது, ஒரு வெறுமை நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய ஈமானிய பலவீனம், ஈமானிய உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் சரியாக வரும்போது நாம் நம்முடைய உள்ளத்தை பக்குவமானதாக ஆக்கிக் கொள்வோம். எந்த பிரச்சனையையும் சின்னதா எடுத்துக்கொள்ளும். சில சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்கிறோம், ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல பேப்பர்ல நியூஸ்ல நாங்க பார்க்கக்கூடிய செய்தி, ஒரு சில பெண்களுக்கு ஒரு நரைமுடி 2 வந்ததுனால தற்கொலை பண்ணி கொண்ட பெண்களை பார்க்கிறோம், கொஞ்சம் முகத்துல பருவ அதிகமா வந்ததுனால தற்கொலை செய்து கொண்ட பெண்களை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் செய்திகளை படிக்கிறோம். ஏன்? உள்ளத்தால் இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு உலகத்திலே எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது, இது ஒரு சர்வசாதாரண ஒரு விஷயம். சில சந்தர்ப்பங்களில் சில மனிதர்களால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனா சில மனிதர்களால் எவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயம் நாங்க நினைப்போம் அதை தாங்கிக் கொள்வாங்க. இதுதான் யதார்த்தம். இதற்கு காரணம் என்னவென்றது நாம பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எல்லா வகையிலையும் சோதிச்சான். எந்த அளவுக்கு சோதனைகள் வந்து சொன்னா, ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற சோதனையில ஆகப்பெரிய சோதனை இருக்கு. அல்லாஹ் பல விதங்கள்ல சோதிப்பான். அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். உங்களை நான் வலனபுலுவன்னகும் பிஷை பல விதங்களில் சோதிப்போம். அது என்ன? மினல் ஹௌஃப் பயத்தால் சோதிப்போம், வல் ஜூ பசியால் வறுமையால் சோதிப்போம், வ நக்ஸின் மினல் அம்வால் செல்வங்களை பறித்து சோதிப்போம், வல் அன்ஃபுஸ் உயிர்களை பறித்து சோதிப்போம், வஸ்ஸமராத் உங்களுடைய விளைச்சல்கள் உங்களுடைய செல்வங்களை எடுத்து சோதிப்போம். இப்படி எல்லா விதத்திலும் உங்களை சோதிப்போம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்ல அந்த சோதனைகள் எல்லாம் வருகின்ற போது வனக்ஸின் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், நீங்கள் ஒரு சிலருக்கு நற்செய்தி சொல்லுங்கள். யாருக்கு? பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தது என்று சொன்னார்,
அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்று சொன்னால், இந்த அசாபத்துக்கு முஸ்லிமா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்ப இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. இந்த வசனத்தை ஒரு மனுஷன் உண்மையா புரிஞ்சாங்க. உதாரணத்துக்கு நம்ம பெரும்பாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எதுக்கு சொல்லுவோம்? யாராவது மூத்தா போனா சொல்லுவோம். ஆனா இஸ்லாம் மௌத்தா போறதுக்கு மட்டும் சொல்லுங்க. எந்த ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் சரி, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்ற ஒரு வார்த்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை நாங்க எப்படி சொல்றோம்? பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது அர்த்தம் தெரியாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ன அர்த்தம் தெரியாம ஒரு மந்திரமா சொல்லிட்டீங்க. உண்மையா அதுல அர்த்தத்தை விளங்கி சொல்ற நேரத்துல அதை என்னன்னு விளங்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா லில்லாஹ், எங்களுக்கு இன்னொரு கஷ்டம் வந்தாலும் சரி, எங்களோட பொருளாதார இழப்பு வந்தாலும், மன ரீதியான பாதிப்புகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தாலும், இன்னொரு வாழ்க்கையில துன்பங்கள் வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லது யாராவது மூத்தா போனாலும், எப்படி நடந்தாலும் இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர், இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன் பக்கமே திரும்ப இருக்கிறோம். இது என்ன சொல்லுது? இந்த உலகத்துல நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கம் தான். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல நம்ம எந்த பணத்தை நிரந்தரம் நினைக்கிறோமோ, எந்த வீட்டை நிரந்தரம் நினைக்கிறோமோ, எந்த உறவை நிரந்தரம் நினைக்கிறோமோ, எந்த விஷயத்தை இது எனக்கு என்னோடதான் நீக்கும் நாங்க நினைக்கிறோமோ, இந்த எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரமாக இருக்காது. எல்லாமே இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கம் தான் திரும்ப இருக்கிறோம். அதுதான் யதார்த்தம். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல் என்பதை தவிர உலகத்தில் உள்ள அனைத்தும் அழியக்கூடிய, என் பொருளாதாரமா இருக்கலாம், என் செல்வமா இருக்கலாம், என் கல்வியா இருக்கலாம், நான் இந்த உலகத்தில் பெற்ற பெயராக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், என்னுடைய கணவனாக இருக்கலாம், என்னுடைய மனைவியாக இருக்கலாம், எனக்கு நெருங்கியவர்களாக இருக்கலாம், என்னுடைய தாய் தந்தை யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இந்த உலகத்தில் வாழ்வார்கள், குறிப்பிட்ட காலம்தான் எங்களோடு உறவாடுவார்கள். இந்த அடிப்படையை தான் குர்ஆன் சொல்கிறது. ஆகவே இதை புரியும் நேரத்தில் ஒரு மனசு உள்ளம் என்ன செய்யும் கேட்டா, அப்ப இது யதார்த்தமான உலகத்துல நாங்க வாழல. இந்த உலகம்ன்றது ஒரு சொற்பமான உலகம். மறுமைதான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படைன்றது விளக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனைகள்ல மிக உண்மையிலேயே, இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 50 கோடி பணம் இல்லாம போகும், கஷ்டப்படுவோம். ஆனா அது மிகப்பெரிய கஷ்டமானு கேட்டா இல்லை. அதே நேரம் இன்னும் பல விதத்துல எல்லாம் சோதிக்கிறான், எல்லா கஷ்டத்தையும் ஒரு அளவுக்கு தாங்குவோம். ஆனா எங்களுக்கு ஒரு புள்ளையை தந்துட்டு எல்லாம் எடுக்கிற நேரத்துல நாங்க ஒரு புள்ளையோட இறக்கம் காட்டி நல்ல முறையில் அதை வளர்த்து வாரணத்துல எல்லாம் எடுத்தான். இந்த மாதிரி நம்முடைய நெருங்கிய உறவினர்கள், நம்முடைய தந்தை, நம்முடைய தாய், நமக்கு மிகவும் நெருக்கமான நம்முடைய கணவன், நம்முடைய குடும்பம், மனைவி, இப்படின்னு ரொம்ப எங்களோட ஒரு க்ளோஸா இருக்கக்கூடிய உறவுகள் எடுக்கிறதுக்கு அந்த பாதிப்புக்கு தானே அது மற்ற பாதிப்புகளை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது யார் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவ்வளவு அதனுடைய பாதிப்பு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய பாதிப்பை நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கட வாழ்க்கையில நாங்க பார்க்காத, எங்களுக்கு அல்லாஹ் தராத அந்த சோதனை எல்லாம் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுத்தான்னு சொன்னா, நபி அவர்களுடைய, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு 4 பெண் பிள்ளைகள், ரசூலுல்லாஹ்வுக்கு 4 பெண் பிள்ளைகள். சில ஆண் பிள்ளைகளை கொடுத்தான், ஆனா எல்லாத்தையும் சின்ன வயசுல எடுத்துட்டான். சில ஆண் பிள்ளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் பிள்ளை, அதே போன்று காசிம் என்ற ஒரு ஆண் பிள்ளை, இன்னும் சில ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் என்ன செய்தான்? ரசூலுல்லாஹ் கொடுத்தான். கொடுத்து ஒரு சில பிள்ளைகளை பிறந்தோன்னே எடுத்தான், சில பிள்ளைகளை ஒரு 2 வருஷம் வாழ்ந்துட்டு எடுத்தான். இப்படி ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் வாழ்ந்ததுக்கு பிறகு எடுத்தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர். அப்படி இருந்தும் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கல, கொடுத்த பிள்ளைகளையும் அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்? ஒரு குறுகிய காலத்தில், ஒரு சில காலங்கள், ஒரு 2 வருஷத்துல இந்த மாதிரி எடுக்கிறது மிக கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் எடுக்கிறான். அதை மட்டும் எடுத்துட்டு விட்டான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் 4 பெண் பிள்ளைகளை கொடுக்குறாங்க. 4 பேரை கொடுத்து 3 பேரையும், அதுல 3 பேரா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற 3 பெண் பிள்ளைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கின்ற காலத்திலே, ரசூலுல்லாஹ் அவருடைய மகள்மார்களை திருமணம் முடிச்சு அவங்க பிள்ளையெல்லாம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலத்துல அந்த பிள்ளைகளை அல்லாஹ் மூத்தாங்க. ரசூலோட கண்ணுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் பேர பிள்ளைகளோட இருக்கிற நேரத்துல எப்படி இருக்கும் ஒரு தந்தைக்கு? ஒரு பேரப்புள்ளைய, தன்னுடைய மகள் பேரப்புள்ளையை பெற்று உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல தன்னுடைய மகள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறான்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கு. சில சந்தர்ப்பங்களில் பேர பிள்ளைகளையும் எடுத்தான், மகள்களுடைய பிள்ளைகளையும் எடுத்தான் சில சந்தர்ப்பங்கள். இப்படி ரசூலோட வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான கதீஜா நாயகி நபி அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் மரணித்தார். ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரர்கள் ஜாஃபர் அலி, எத்தனையோ நபி தோழர்கள்,
வாழ்கின்ற காலத்தில் மரணித்தார்கள். ரசூலுல்லாவுக்கு மிக நெருக்கமான சாதனை எல்லாம் கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விரும்பிய நபி தோழர்கள், நண்பர்கள் அல்லாஹ் வாழ்கின்ற காலத்தில் எடுத்தார். நபி அவர்களை சுத்தி அந்த நடந்த அந்த மரணங்கள் இங்கதானே நபி அவர்களை சுத்தி. எங்கட வாழ்க்கையில எங்கேயாவது ஒன்று எடுத்திப்பான். ஒரு உம்மாவோ, ஒரு வாப்பா, ஒரு சாச்சாவோ, ஒரு அப்பாவோ, ஒரு உமாவை ஏதோ ஒரு காலத்தில் குறிப்பிட்ட காலத்தில் 2 வரை 3 வரை எடுத்திப்பான். ஆனா ரசூலோட வாழ்க்கையில் அப்படி இல்லை. வாழ்க்கை முழுக்க மரணங்களாகவே திரும்ப திரும்ப யாரெல்லாம் ரசூல்லா நேசிச்சாங்களோ, யாரெல்லாம் ரசூல்லாவுக்கு விருப்பமானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் நபி அவர்களுடைய மனைவிமார்கள், விரும்பி எத்தனையோ மனைவிமார்கள், எல்லாத்தையும் தொடராக எல்லாம் எடுத்தான். எல்லா மனைவிமார்களையும் திரும்ப திரும்ப எடுக்கிறான். பிள்ளைகளை எடுக்கிறான், குடும்பத்தை எடுக்கிறான், நெருங்கியவர்கள் எடுக்கிறான், உறவினர்களை எடுக்கிறான், நண்பர்களை எடுக்கிறான். திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மரணங்களை பார்க்கிறான். இப்ப பாருங்க, ஒரு பலகீனமான உள்ளம் என்ன நடக்கும். சில சந்தர்ப்பங்களை நான் பார்க்கிறோம். நல்லா இருப்பாரு, நல்ல திடகாத்திரமான மனிதர்களை பார்க்கிறோம். நல்ல திடகாத்திரமா ஊர்ல பெரிய ஆள், அவ்வளோ ஒரு நல்ல நிலையில இருப்பாரு. ஆனா அவருக்கு அல்ல ஒரு மகளை கொடுத்து, அந்த மகளை ஒரு திருமணம் முடிச்ச வயசுல எப்படியோ அல்ல அந்த மகளுக்கு அந்த மரணம் வந்துடும். ஆனா அந்த மரணிச்சதுக்கு பிறகு இந்த வாப்பா அப்படியே உடைஞ்சி பழைய இருந்த கட்ஸ் எல்லாம் போய்த்து அந்த மனுஷன் அப்படியே அந்த கவலையிலே மரணிக்கிற நிலையை பார்க்கிறோம். அந்த உம்மா அந்த கவலையிலேயே அப்படியே இல்லாம ஒரு கவலையான நிலைக்கு போய் மரணிக்கிறது பார்க்கிறோம். சாதாரணமா ஒரு சாதாரண ஒரு மரணத்துக்கா. ஆனா ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில எத்தனையோ எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திடகாத்திரமாக இருந்தார்கள். கவலைப்பட்டாங்க. கவலைப்படாம யாரும் இருக்கல. அழுதார்கள். ரசூலுல்லாஹ் அழுதாங்க. அழாம இருக்கலாம். கஷ்டப்பட்டார்கள். அதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன துன்பங்கள் வந்தாலும் மன அமைதியோடு வாழ்ந்தார்கள். இது மட்டுமா ரசூலுல்லாஹ் கொடுத்த சோதனைகள்? ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க. மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த சோதனைகள்ல பொருளாதாரம், எனக்கும் உங்களுக்கும் தந்திக்கிற பொருளாதாரம் லேசான பொருளாதாரம், எவ்வளவு பெரிய பொருளாதாரம். ஆனா ரசூலோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? நபி அவர்களை பார்த்து சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பாய்க்கு நீங்க படுத்து இருக்கிற பாய்க்கு அச்சு உங்களோட உடம்புல படுது, அதுக்கு கொஞ்சம் ஒரு பெட்ஷீட்டை கூட தரவா, அது படாம நீங்கிறதுக்கு கேட்கிற நேரத்தில் ரசூல் என்ன சொன்னாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன கொஞ்ச நேரம் ஒரு மரத்துக்கடியில போய் இலப்பாரிட்டு போறது மாதிரி, அதனால அது தேவையில்லைன்னு ரசூலா நிராகரிச்சார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், 1 மாதம் 2 மாதங்கள் மாத கணக்கு தொடர்ந்து எங்களுடைய வீட்டில் அடுப்பெரியாது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அப்ப என்னதான் சாப்பாடு உங்களுக்கு? அடுப்பெரியாக்கு எப்படி சாப்பிடுறது? அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அஸ்வதான். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அஸ்வதான், 2 கருப்புக்கள், பேரிச்சம்பழமும் தண்ணி. கொஞ்சம் தண்ணியை குடிப்போம், பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம், அப்படியே வாழ். யாராவது எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு பால் ஏதாவது வந்துச்சுன்னா தின்னும். இதானே எங்கட வாழ்க்கை. இப்படி சொல்கிறார். இப்படி எங்கள்ல யாராவது வாழ்றோமா? வீட்டுல ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து கறியாக்கலன்னு சொன்னா, இறைச்சி இல்ல கோழி இல்லைன்னு சொன்னா அது பெரிய கஷ்டம் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு கிழமையில ஒரு நாள் கூட நான் என்ன செய்யல, கறி சாப்பிடல, இறைச்சி சாப்பிடல, கோழி சாப்பிடலன்னு சொன்னா மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனா ரசூலோட வாழ்க்கையில நீங்க பாருங்க, தண்ணியை தவிர ஈச்சப்பழத்தை தவிர வேற ஒண்ணுமே. இப்படி வாழ்ந்தாங்க. இந்த ஏழ்மை யாருக்காவது வந்திருக்கிறார்? தன்னுடைய வயிற்றுல கல்ல கட்டிட்டு போனாங்க. பசியோடு வெளியில வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த நேரத்திலேயே வெளியே வந்தீங்கன்னு கேட்டோம். பசி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கும் பசி தான், வீட்டுல கேட்கலாம், பசிக்கா வெளியே வந்து இப்படி வெளியே வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இந்த பசி இருந்துச்சு, சஹாபாக்களோட வாழ்க்கையில் இந்த பசி இருந்துச்சு, இந்த துன்பம் இருந்துச்சு, இந்த கஷ்டங்கள் இருந்துச்சு. பொதுவாகவே மோமின்களாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மற்றவர்களை விட சோதனைகள் அதிகமா உலகத்துல கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா, உலக சோதனைகள் மூமினை பொறுத்த வரைக்கும் அது உலகத்தோடு முடிந்துவிடும். மறுமையில் அதற்குரிய கூலிகளை எல்லாம் பல மடங்காக கொடுப்பான். அதுக்காக உலகத்துல கொஞ்சம் அதிகமாக சோதிப்பான். அந்த நேரங்களில் எல்லாம் சஹாபாக்களாக இருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், எல்லோருமே அந்த நேரங்களில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், பசியா, பட்டினியா, உயிர்களை எடுத்தா, பொருளாதாரத்தை பறிச்சா, என்ன சோதனை வந்தாலும் அவர்கள் தளர்ந்து விடவில்லை, கவலைப்படவில்லை. அல்லாஹ் தன்னோடு இருக்கிறான் அந்த உறுதியோடு இருந்தார்கள். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான்லே, லா தஹஸன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அந்த உறுதி உங்களிடத்தில் இருந்தால் போதும். இந்த ஒரு அடிப்படை எங்களிடத்தில் இருந்தால் போதும். இந்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன் அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர், அவனுடைய விஷயம், அவனுடைய எல்லா விஷயம் அவனுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், முஃமினை தவிர வேற யாருக்கும் அது இல்லை. இன் அஸாபத்துஹு ஸர்ரா,
அவனுக்கு ஏதாவது சந்தோஷம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஷக்கர, அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு சிறப்பாக இருக்கிறது. வைன் அஸாபத்துஹு தர்ரா, அவனுக்கு ஏதாவது துன்பம் கஷ்டம் சோதனை வந்தால் சபர, பொறுமையாக இருக்கிறான். அது அல்லாஹ், அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், அது அவனுக்கு சிறந்ததாக, ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது. இந்த செய்தியில் அல்லாஹ் ஒரு தூதர் சொல்றாங்க, அஜபன் லிஅம்ரில் முஃமின், மூமினுடைய விஷயம் எனக்கே ஆச்சரியம் அளிக்குது. ஏன்னா இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர், அவனுடைய எல்லா விஷயமும் அவனுக்கு ஹைராவே இருக்கு. எப்படி? கஷ்டம் வந்தாலும் ஹைர், சோதனை வந்தாலும் ஹைர், துன்பம் வந்தாலும் ஹைர், எல்லாத்திலையும் அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நன்மையை கொடுக்கிறான். கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், பொறுமையா இருக்கிறான். இது அல்லாஹ் தந்தது. அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் போக போறோம். இந்த அடிப்படை அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு அடிப்படை அவர்கள் சொல்வதனால் அவர்களுடைய உள்ளங்கள் தளர்வதில்லை, அவர்களுடைய உள்ளங்களுக்கு கஷ்டம் வருவதில்லை. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மனிதன் அதிகமாக எதுக்கு தெரியுமா செலவு செஞ்சுட்டு இருக்கிறான், நிம்மதியை தேடி செலவு செய்கிறான். சில மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம், நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ இடங்களுக்கு போறாங்க, எத்தனையோ சைக்காட்ரிஸ்ட பாக்குறாங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் மாற பாக்குறாங்க, எத்தனையோ கவுன்சிலர்களை பாக்குறாங்க, பணத்தை வாரி வாரி வழங்கிட்டாங்க. ஏன்னா மனுஷனுக்கு எது இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நிம்மதி இல்லாம வாழல. உதாரணத்துக்கு வீட்டுல ஒரு கார் இருக்குது, வீடு மிகப்பெரிய மாடி வீடா இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது வீட்டுல. ஆனா மனசு வெறுமையா இருக்குது, சந்தோஷம் இல்லை. என்னத்தை இருந்தாலும் அது எதையும் அனுபவிச்சு. ஆனா குடிசை வீட்டுலதான் நிற்கிறான், ஒரு சின்ன ஒரு வீட்டுல இருக்கிறான், காரம் இல்லை, ஒன்றும் இல்லை, டைமுக்கு அவன் நிம்மதியா மனசு நிம்மதியாக்கிறான்னு வைங்களே, அவன் சந்தோஷமாய்ப்பான். நிம்மதி அடிப்படை என்ன தெரியுமா, எங்களுக்கு கிடைக்கிற பொருள்களோ எங்களை சுத்தி என்னவெல்லாம் இருக்கிறது என்பது இல்லை, எங்கட வாழ்க்கையில எங்கட உள்ளத்துல நிம்மதி இருக்கிறதா. எங்கட உள்ளம் நிம்மதியாக இருந்தது என்று சொன்னால் அவனை மாதிரி ஒரு பணக்காரன் உலகத்திலே யாரும். எங்கட உள்ளம் வெறுமையா நிம்மதி இல்லாம இருக்குன்னு சொன்னா எங்களை சுத்தி எவ்வளவு பணம், எங்கட பேர்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த எதுவுமே எனக்கு பெருமதி உள்ளதாக தெரியாது. அதனால நாம் எம்முடைய உள்ளத்தை தான் என்ன செய்து பக்குவப்படுத்த வேண்டும், நிம்மதியானதாக மாற்ற வேண்டும். பொதுவாக ஒரு அடிப்படை இருக்கு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்துக்கு போறதுதான் லேசி. வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டம்ன்றது யதார்த்தம், எல்லாரோட வாழ்க்கையிலும் வரும். அந்த கஷ்டத்துக்கு போறதுதான் நிம்மதி. எப்பவுமே ஒரு கஷ்டம் வந்தா நினைவு வச்சுக்கோ, அல்லாஹ் அடுத்தது நிம்மதியை தருவான், லேசு தருவான். தொடர்ந்து கஷ்டங்களை யாருக்கு கொடுக்கறதும் இல்லை, தொடர்ந்து நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் தாரது இல்லை. அதுல அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க நிறைய நிம்மதியை தேடுறோம். நிம்மதி எனக்கு வரணும், மன அமைதி வரணும், சந்தோஷம் வரணும் அப்படின்னு நாங்க தேடுறோம். இப்ப இந்த நிம்மதியை உண்மையிலே குர்ஆன் சொன்னா இப்படி சொல்லுது, அமைதிய சந்தோஷத்தை மன நிம்மதிய குர்ஆன் எங்களுக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு சொன்னா மிக அற்புதமாக குர்ஆன் இதை பற்றி சொல்கிறது. எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் நாம் பார்க்கிறோம், சக்கீனத், குர்ஆனை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சக்கீனத் என்ற அந்த வார்த்தை, மன அமைதிய சந்தோஷத்தை, இது மாதிரி வார்த்தை விஷயங்களை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல 6 இடங்கள்ல பயன்படுத்துகிறார். 6 இடங்கள்ல இது சம்பந்தமா அல்லாஹ் பேசுகிறார். இதை ஹதீஸ்களிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னு கேட்டா, எங்கட உள்ளத்துக்கு நாங்க நிம்மதி வரணும்னா முதல்ல நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒரு புள்ளை இல்லை, எனக்கு ஒரு புள்ளை, அல்லாஹ் எனக்கு புள்ளையை தரலன்னு வைங்களேன், நான் என்ன செய்யறேன், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, ஏன்னா எனக்கு புள்ளை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நான் இதனால கஷ்டப்பட்டுக்கிறேன். உண்மையிலேயே புள்ளையை தந்தாத்தான் சந்தோஷம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர் என்ன நினைக்கிறார் தெரியுமா, அவருக்கு அல்லாஹ் கொஞ்சம் ஏழ்மையை கொடுக்கிறார், அடுத்த வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறார், பெரிய வீடு வாகனம் எல்லாம் ஓட்டுறாரு, ஆனா இவருக்கு ஒன்றும் இல்லை. அவங்கள பாக்குற நேரத்துல அவங்க நல்ல நகையெல்லாம் போடுறாங்க, அவங்களோட வீட்டுல எல்லா வசதிகளும் இருக்குது, எங்கட வீட்டுல ஒன்றும் இல்லை, அப்ப எனக்கு நிம்மதி. பொதுவாக நாம் நினைப்போம், அவங்கள பாருங்களேன் எவ்வளவு எல்லாம் நீக்கிதானே, அப்ப அவங்க நிம்மதி ஆயிக்கிறாங்க, பண ரீதியாக நான் நிம்மதி இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஏழ்மை இருக்கும், சாப்பாட்டுக்கே கஷ்டமாய்க்கும், உண்பதுக்கே பெரிய ஒரு போராட்டமாய்க்கும். அந்த நேரத்துல அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டீங்க, நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்லை அப்படின்னு நாங்க நினைப்போம், எங்களுக்கு சரியா உடுப்புறதுக்கு ஒரு உடை இல்லை, இப்படித்தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். சில சந்தர்ப்பங்கள்ல யாருக்காவது ஒரு நோய் இருக்கும், அந்த நோய் கடுமையான கஷ்டமாய்க்கும். அது என்ன நினைப்பாருன்னு கேட்டா, இந்த நோயிலிருந்து நான் விடுபட்டுட்டேன்னு வைங்களேன், நான் நிம்மதி அடைஞ்சிருக்கேன். இந்த நோய் ஒரு சோதனை தான், நோயினால் மனுஷன் நிம்மதி இல்லாம போற நிலை இருக்கும். ஆனால் நம்முடைய நிம்மதி முழுக்கவும் இல்லாமல் போவதற்கு இந்த நோய், என்னுடைய இந்த பலவீனம், எனக்கு இல்லாத இந்த செல்வம், என்னைட்ட உள்ள இந்த பிரச்சனைகள் இதுதான் காரணமான்னு கேட்டா முழுவதும் அது காரணம் இல்லை. அது வாழ்க்கையில ஒரு பகுதின்றதை நாங்க வழங்கும். வாழ்க்கையில ஒரு பகுதி தான் அது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை வாழ்க்கையில ஒரு பகுதி.
அது முழுக்க என்னுடைய நிம்மதி இல்லாததுக்கு காரணம். என்னுடைய நிம்மதிக்கு முழுமையான காரணமாக அந்த விஷயம் இல்லைன்றது நாங்க விளங்குவோம். சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம பார்ப்போம், அல்லாஹ் சிலருக்கு உள்ளே கொடுத்திப்பான், கோடி கோடியா பணத்தை கொடுத்திப்பான். அவன்கிட்ட இல்லாத எதுவும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே அவனை சுத்தி எல்லாமே. ஆனா ஒன்றே ஒன்று நீக்காது, என்ன தெரியுமா? அவன மனசுல நிம்மதி. எல்லாம் வச்சுட்டிப்பான், சொல்லுவான் எனக்கு எல்லாம் உள்ள விஷயத்துல குறை இல்ல, செல்வத்துல குறை இல்ல, ஆனா என்னமோ தெரியா மனசுல மட்டும் நிம்மதி வருதே இல்லை. மனசுல மட்டும் நிம்மதியை, என் உள்ளத்துல நிம்மதியை பார்க்கவே இயலாம அது கஷ்டமாக்கின்றான். அப்ப எல்லாம் இருந்தா ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்குதா? பொருளாதாரம் கிடைச்சிட்டா நிம்மதி கிடைக்கிறா, இவனுக்கு நிம்மதி கிடைக்கணும், ஏன் கிடைக்கல? அப்போ நம்ம முதல்ல விளங்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? ஒரு பொருளை இழப்பதினாலோ ஒரு பொருளை அடைவதினாலோ நாம் நிம்மதியை முழுமையாக அடைய முடியாது. ஒரு பொருளை நாங்க எடுத்துக்கிறதுனாலயோ ஒரு பொருள் எங்களை விட்டு இல்லாம போயிட்டுது, அது வந்துட்டா நிம்மதி வரும்னு நினைக்கிறோமே, அதனால் முழுக்க முழுக்க ஒரு காலமும் நமக்கு நிம்மதி வராது, மன அமைதி வராது. மாற்றமாக குர்ஆனும் சுன்னாவும் மன அமைதியை நிம்மதியை எப்படி சொல்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் வானத்தில் இருந்து உங்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதியை இறக்குவதாக சொல்லும். நாங்க நினைச்சிருக்கிறோமே அதை எடுத்தா நிம்மதி வந்துடும், இதை எடுத்தா நிம்மதி வந்துடும், அதை கிடைச்சா நிம்மதி வந்துடும். அது அப்படி குர்ஆனுடைய பார்வையில, ஹதீஸுடைய பார்வையில நிம்மதினா என்னன்னு சொன்னா, அது அல்லாஹ் நேரடியா உள்ளங்களுக்கு இறக்குவான். அல்லாஹ் நேரடியா உள்ளங்களுக்கு இறக்குவான். மேல இருந்து அது இறங்கும். இறங்கினாத்தான் அந்த நிம்மதி கிடைக்குமே தவிர, நீங்க எத்தனை ஆயிரம் சைக்காட்டிஸ்ட பார்த்தாலும் சரி, எத்தனை கவுன்சிலரை பார்த்தாலும் சரி, அவர் சொல்றது அந்த நேரத்துல சரியாயிக்கும், அடுத்த வீட்டுக்கு போனோட பிரச்சனை ஆயிக்கும். அவர் சொல்றது ஒரு 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு ஓகே ஆயிக்கும், அந்த மருந்தை குடிக்கிறதே கொஞ்சம் சரியாயிக்கும், அதுக்கு ஒரு திரும்ப வந்து. அதனால உண்மையாக மன அமைதியை மன நிம்மதியை தேடுறேன்னு சொன்னா அதுக்கு நாங்க என்னத்தை எடுப்போம்னு கேட்டா, அந்த நிம்மதி அல்லாஹ் சொல்றானே சக்கீனத்தை இறக்குறன்றானே, அந்த இறக்குகின்ற இடங்கள்ல நாங்க இருக்கோம். அந்த இறக்குவதற்கு நம்முடைய உள்ளத்துக்கு என்னென்ன செஞ்சா அதெல்லாம் அதை எடுக்கலும்ன்றதை நாங்க பார்க்கணும். அதுல ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். ஒரு சமுதாயத்தினர் அல்லாஹ்வுடைய வீடுகள், பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல் ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து வயததாரஸூன ஃபீமா பைனஹும், தங்களுக்கு மத்தியில் மாத்தி மாத்தி குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரு கூட்டத்தினர்கள் படிப்பார்கள் என்று சொன்னால், இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா, அல்லாஹ் அவர்களுக்கு சகீனத்தை இறக்குகிறான். சகீனான்னு சொன்னா மன அமைதி, மன நிம்மதி. அந்த சபைக்கு, அந்த பள்ளிவாசலுக்கு, அந்த இடத்துக்கு, அந்த இடங்களுக்கு, அவர்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் சகீனத்தை இறக்குகிறான். வஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை பாதுகாக்கிறார்கள். வஸக்கரஹுமுல்லாஹ் ஃபீமன் இந்தஹு, தன்னோடு இருக்கின்ற அந்த வானவர்களிடத்தில் அல்லாஹ் அவர்களை நினைவு கூறுகிறான். ஒரு சாதாரண ஜனாதிபதி, ஒரு நாட்டுல ஜனாதிபதி வந்து உங்களை கேட்டாருன்னு சொன்னாலும் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அல்லாஹ் எங்களை பத்தி நினைவுபடுத்தி வானவர்கிட்ட பேசுவான். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுதான். என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்ல, குறிப்பாக இது வீட்டுல போய் இருந்துட்டு சொன்னா அது கிடைக்காது. யூடியூப்ல நாங்க பயான் கேட்கறது நல்லது, அது பிரச்சனை இல்லை. ஆனா யூடியூப்ல பயான் கேட்கிற நேரத்துல போன்ல எடுத்து கேட்கிறோமே, அதுக்கு இந்த அமைதி வராது. சக்கீனத் அந்த இடத்துல இறங்காது. அதுக்கு நன்மைக்கு அது வேற பகுதி. சக்கீனத் இறங்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல வந்து மார்க்கம் படிக்கிற நிலை எங்கள்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல வந்து மார்க்கத்தை படிக்க நாங்க எப்ப ஆரம்பிக்கிறோமோ அந்த சபையில தான் அல்லாஹ் சக்கீனத்தை இறக்குவோம். அங்கதான் மன அமைதி இறக்குவேன்னு சொல்றோம். அப்ப அது எங்கள்கிட்ட வார நேரத்துல அந்த நிம்மதி வரும். குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் எத்தனையோ வசனத்துல சொல்றான். இந்த சக்கீனத்தை, இந்த மன அமைதியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வகாலலம், இந்த குர்ஆன் எல்லா வசனமும் அன்சல், அதாவது அல்லாஹ் சும்மா அன்சல் அல்லாஹு சக்கீனத்து அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன், பிறகு அல்லாஹ் மூமின்கள் மீதும் ரசூலின் மீதும் சக்கீனத் மன அமைதியை அந்த இடத்துல இறக்கினான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல ஒரு குகை பகுதியில வந்து போய் மாட்டிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல, அந்த நேரத்துல இது யகூல் லி சாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு அவர் சொன்னார், லா தஹஸன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஅன்ஸலல்லாஹு சகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் அவர் மீது தன்னுடைய சகீனத்தை இறக்கினான். வ அய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, அவரை பார்க்க முடியாத படையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்தான்? அவரை வலுப்படுத்தினான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வல்லதி அன்ஸல சகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், அவன் தான் மூமின்களுடைய உள்ளங்களுக்கு சக்கீனத்தை இறக்குகிறான்.
லியஸ்தாது ஈமானம் மா ஈமான், அவர்களுடைய ஈமானோடு ஈமானை அதிகரிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை அவர்கள் அதிகரிப்பதற்காக, ஈமானை இன்னும் கூட்டுறதுக்காக இறக்கினான். இப்படி அல்லாஹ் எத்தனையோ இடங்களில் லக்கது ரலியல்லாஹு அனில் முஃமினீன், அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிந்தான். இது யுபாயுனக தஹ்த ஸஜரா, அந்த பையத்துர் ரில்வான் என்ற அந்த உடன்படிக்கையில் இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். ஃபஅலிம மா ஃபி குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் அறிவான். ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு சகீனத் என்ற மன அமைதியை இறக்கினான். வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீப், அவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை அவள் அல்லாஹ் கொடுத்தான். இப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான் அன்ஸல ஸகீனா. அன்ஸலங்கற இப்ப குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவிலே நான் குர்ஆனை மேலிருந்து இறக்கினோம். அதே மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி தான் அல்லாஹ் சொல்றான் மன அமைதியை, மன நிம்மதியை மூமின்களுடைய உள்ளங்களுக்கு, ரசூலுடைய உள்ளங்களுக்கு, சஹாபாக்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் இறக்கினான். அப்போ ஒரு விஷயத்தை நாம விளங்கி கொள்ளணும், நிம்மதி மன அமைதிய நாங்க எங்க பேத்து எப்படி தேடினாலும் அல்லாஹ் இறக்காத வரை அந்த நிம்மதியை மன அமைதியை பெற முடியும். அந்த மன அமைதி அல்லாஹ் இறக்கணும்னா நாங்க என்ன செய்யணும்? இப்ப அதை பெறன்னு என்ன வழி? அதுல ஒரு வழிதான் பள்ளி வாசல்ல மார்க்கம் படிக்க ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய உள்ளங்களுக்கு மன அமைதியை இறக்குவான். அதே போன்று குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பம், குர்ஆனை நாங்க ஓதுறதை கேட்கிறோம், இந்த சந்தர்ப்பங்கள்ல குர்ஆன் ஓதுவதன் மூலம் நமக்கு மன அமைதி கிடைக்கும். ஒரு முறை உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஓதுகின்ற போது அவருடைய குதிரை அப்படியே மிரளுது, அப்படியே மிரண்டு கொண்டிருக்கிறத பார்த்துட்டு அது வான்ல ஒரு பெரிய ஒரு மேக கூட்டம் மாதிரி ஒன்று விளங்குது. இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. போய் சொல்ற நேரத்துக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், தில்க ஸகீனா தனஸ்ஸலத் பில் குர்ஆன், இதுதான் சகீனத் மன அமைதி, அது குர்ஆனுக்காக வேண்டி அருளப்பட்டது. குர்ஆன் நீங்க ஓதின குர்ஆனுக்காக வேண்டி அந்த சகீனத் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, அங்கே அருளப்பட்டது. அந்த சகீனத்தை பார்த்துட்டு தான் அந்த குதிரை மிரண்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம குர்ஆனோடும் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது. எனக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல என்ன சொல்றான், லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ளதுக்கு ஷிஃபாவுன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களுக்கு அருமருந்து, உள்ளங்களுக்கு நிவாரணம் குர்ஆன்ல இருக்கின்றது. உள்ளங்களுக்குரிய நிவாரணமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்றான். அல்லாஹ்வுடைய வேதம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் யாரை பார்த்து அழைக்கிறான், என்னை உங்களையும் பார்த்து அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு சொன்னா ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஃமினை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, ஈமான் கொண்ட ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறான். எங்கட வாழ்க்கையில குர்ஆனோடு எனக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? குர்ஆனை எந்த அளவுக்கு படிக்கிறோம், குர்ஆனை எந்த அளவுக்கு ஓதுறோம், குர்ஆனோடு எனக்கு உங்களுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கிறது? முந்தி ஒரு காலத்துல மஹ்ரிப் வந்தா என்ன செய்வோம், குர்ஆன் எடுக்கும். பழைய தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும், கொஞ்சம் வயதானவர்களுக்கு அந்த பழக்கம் இப்பவும் வீடுகள்ல. பிள்ளைகளுக்கு முதல்ல இடத்தை கட்டளை போடுவாங்க, நீங்க குர்ஆன் ஓதுங்க, மஹ்ரிபுடைய நேரம் வந்தா குர்ஆன் ஓதுங்க. ஆனா இன்னைக்கு என்ன, எங்களுடைய பிள்ளைகள் மஹ்ரிப் வந்தா குர்ஆன் ஓதுற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன செஞ்சிட்டீங்க, குர்ஆனோட எங்களுக்குள்ள தொடர்பு என்ன? ரமலானுடைய மாதம் வந்துச்சுன்னு சொன்னா குர்ஆனை எடுக்கிறோம், தூசி தட்டுறோம். அந்த ரமலானுடைய காலத்தில் குர்ஆனுக்கு கொடுக்குற அந்த மதிப்பீக்கு தானே, அதை பார்க்கிற நேரத்துல குர்ஆனே அரண்டு, என்னடா இப்படி ஒரு, என்ன 1வது நோன்புல போட்டி போட்டு ஓதுவோம், 5 ஜூஸ் 4 ஜூஸ், ஒரு நாளைக்கு 4-5 ஜூஸ் எல்லாம் போகும், 10 ஜூஸ் எல்லாம் ஓதக்கூடியவங்க எல்லாம் பார்க்கணும். அதே 2, 3, 4, 5, 10 ஜூஸ் 10 நோம்பு போற நேரத்துல அப்படியே குர்ஆன் மூடி வச்சேன்னா அடுத்த ரமலான் தான் எடுப்போம், இல்லாட்டி அடுத்த 10 கடைசி 10ல எடுப்போம். அடுத்தது நோம்பு கடைசி 10ல 4-5 நாள் ஓதிட்டு திரும்ப மூடி வச்சோம்னு சொன்னா அடுத்தது நம்ம குர்ஆனை எப்ப எடுக்கிறேன், அடுத்த எப்ப எடுப்போம், அடுத்த ரமலான் வரணும் குர்ஆன் எடுக்கும். இல்லாட்டி வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரணும், ஏதாவது ஒரு கஷ்டம் வரணும், அந்த நேரத்துல கொஞ்சம் என்ன செய்யும், குர்ஆனை ஓதி பார்ப்போம்னு நினைக்கும். இல்லாட்டி ஏதாவது பிள்ளைக்கு ஓதி கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரணும், அப்ப எடுத்து ஓதி கொடுக்கும். இப்படி குர்ஆனோட எங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னா எங்களோட உள்ளத்துல உண்மையிலேயே நிம்மதி இருக்காது, மன அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் அதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதுக்கு ஷிஃபா லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களில் உள்ள அந்த உள்ளத்தில் உள்ள எல்லா விதமான நோய்களுக்கு குர்ஆன்ல அருமருந்து. உங்களை நீங்கள் பக்குவப்படுத்துகிறது. குர்ஆனை சும்மா சாதாரணமா எடுத்து பார்க்கிறது ஒன்று இல்லை, குர்ஆன் சும்மா ஓதிட்டு மட்டும் போவத குர்ஆன் சொல்லல, அது என்ன சொல்லுகிறது. ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லுங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, நல்லா
ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறான், அழைச்சு எங்களோட பேசுறான். அல்லாஹ் எங்களோட என்ன பேசுறான்னு தெரியாம நம்ம உலகத்துல வாழ்றதுல என்ன அர்த்தம்? அல்லாஹ் எனக்கு என்ன சொல்றான், என்னோட என்ன உரையாடுறான், அந்த குர்ஆனை திறந்து அதனுடைய அர்த்தத்தோடு அதனுடைய ரூஹானியத்தோடு உண்மையாக அல்லாஹ் என்னோடு என்ன பேசுகிறான், நான் என்னுடைய இறைவனுக்கு கட்டுப்படுவேன் என்ற அந்த உள்ளத்தோடு குர்ஆனை நாங்க ஓதுகிற நேரத்துல நமக்கு எத்தனையோ சிந்தனைகள் வரும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் சம்பந்தமாக நாங்க சிந்திக்கிற நேரத்துல நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வரும், மன அமைதி வரும். அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகளை பார்க்கின்ற போது இறைவன் எவ்வளவு பெரிய அருளாளன் என்றது எங்களுக்கு விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எழும்புகிறார்கள். எழும்பி ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க, நான் சொல்லணும், எனக்கு அதுவும் அனுமதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனவங்க குர்ஆனை ஓதிட்டு தொழுகிறாங்க. எந்த அளவுக்கு தொழுகிறாங்கன்னு கேட்டா, ஒரு தஹஜ்ஜுடைய நேரம் ரசூலுல்லாஹ் நேரத்தோட எழும்புவாங்க. எழும்பி மிகப்பெரிய நீண்ட நேரம் சுஜூத் செய்து, நீண்ட நேரம் ருக்கூ செய்து, நீண்ட நேர நிலையில நின்று குர்ஆன் ஓதி தொழுது அழுது கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு அழுவார்கள் என்று சொன்னால், சுஜூது செய்கின்ற இடமெல்லாம் நடைகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே தொழுவார்கள். இப்படி தொழுதுட்டிக்கிறத பார்த்தோன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்றதுக்காக வேண்டி சுபஹுடைய நேரம், ஒரு சாதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய வளமையை நம்ம பார்க்கிற நேரத்துல ஒரு 10, 12, 1 மணி இந்த மாதிரி நேரத்துக்கு முன்னாடி ரசூல் எழும்பிடுவாங்க. எழுப்பி தொழ ஆரம்பிச்சிடுவாங்க. தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு ரசூல் ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 10, 12 மணிக்கு ஆரம்பிச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் வரைக்கும் அவருடைய தொழுகை நீண்டு கொண்டே இருக்கும். அப்படி தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நீங்க என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், ஏன் இவ்வளவு அழணும், அழுது தொழணும்னு கேட்கிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய தினம் எனக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் அருளப்பட்டது. சூரா ஆல இம்ரான்ல ஒரு வசனம், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஹ்திலாஃபில் லைலி வன் நஹார், இந்த வானத்தை பூமியை படைத்ததிலும் அது மாறி மாறி வருவதிலும் அறிவுள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அவர்கள் எதுகுரூனல்லாஹ் கியாமம் நின்றவர்களாக படுத்தவர்களாக எல்லா நிலையும் அல்லாஹ்வை அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வை வணங்குவார்கள். அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படின்னு வரக்கூடிய அந்த வசனம், அவர்கள் அந்த வசனத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு சொல்கிறார்கள், இந்த வசனத்தை ஓதி இதை விளங்காம இருக்கிறதுக்கு, இந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கு பிறகும் இதை விளங்கி ஓதாம இருக்கிறவனுக்கு கேடுதான் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அந்த வசனத்துக்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு அழுதார்கள். ஆனா நாங்க குர்ஆனை திறந்து இன்றைக்காவது அல்லாஹ் இந்த வானத்தை எப்படி படைச்சுக்கிறான், இந்த பூமியை எப்படி படைச்சுக்கிறான், அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, குர்ஆனோடு நமக்கு என்ன இது மாதிரியான தொடர்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, எவ்வளவு நேரம் ஒரு நாளையில ஒதுக்குறோம், எவ்வளவு நேரம் அல்லாஹோடு தனிமையில் உரையாடுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட எம்முடைய தொழுகை, எம்முடைய சுஜூதுகள், எம்முடைய குர்ஆன்கள், நாம் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் எம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எமக்கு ஒரு மன அமைதியை தரும், ஒரு மன நிம்மதியை தரும், ஒரு சந்தோஷத்தை தரும். ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வோடு நாம் தனித்து இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அர்ஷினுடைய நிலையை கொடுப்பான். நாளைக்கு மறுமையில இந்த பூமி எல்லாம், இந்த மண்ணெல்லாம் அப்படியே செம்பாக மாற்றப்படும். இப்ப இருக்கிற மண் அதிலேயே இந்த சூட்டை தாங்கியலாம், செம்பா மாத்தினா சூரியன் எத்தனையோ கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, ஆனா மிக அருகில் கொண்டு வரப்பட்டு நம்முடைய மண்ணெல்லாம் செம்பாக மாற்றப்பட்டதுக்கு பிறகு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடுற நேரத்துல அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அந்த நேரத்துல ஒரு சிலருக்கு மட்டும் தன்னுடைய அரிசினுடைய நிலை கொடுப்பான். வேற எந்த நிலையிலும் இருக்காது. எங்களுக்கு கடுமையான வெயில்ல ஒரு மரம் கிடைச்சினா எவ்வளவு சந்தோஷப்பட்டோம், அது மாதிரி இல்லை. இது ஒரு பாலைவனத்துல ஒரு மரம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமாய்க்கும், அது மாதிரி இல்லை. அதை விட எத்தனையோ கோடி மடங்கு கடுமையான நேரத்துல அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான். அப்படி கொடுக்கக்கூடிய 7 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யார் என்று சொன்னால், அவர்கள் ذكرல்லாஹ خاليا, அவர்கள் தனிமையிலே தன்னுடைய ரப்பை நினைவு கூர்வார். நினைவு கூர்ந்து ففاضت عيناه, அப்படி நினைவு கூர்ந்ததால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். தஹஜ்ஜுக்காக எழும்பி அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து, அல்லாஹ்வை நினைத்து அழ ஆரம்பிப்பார். என்னுடைய ரப் இந்த உலகத்தை படைத்தவன், எனக்கு அருள் செய்தவன்,
என்னை இந்த உலகத்தில் இவ்வளவு அழகாக படைத்தவன், எனக்கு அனைத்தையும் தந்தவன், என்னை மற்ற மனிதர்களிலிருந்து மாறுபட வைத்தவன், நோய் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தந்தவன், எனக்கு நான் கேட்ட அனைத்தையும் தந்தவன். இந்த உலகத்தில் என்னுடைய ரப் எனக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான். என்னோடு மற்றவர்களை ஒப்பிடுகின்ற போது எவ்வளவு கஷ்டமான மனிதர்களை நான் பார்க்கிறேன். கால் இல்லாத, கண் இல்லாத, உடம்பில் எத்தனையோ உறுப்புகள் இல்லாத எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில் அனைத்தையும் அழகாக தந்து என்னை படைத்தான். எனக்கு அனைத்தையும் இந்த உலகத்தில் அழகாக தந்த என்னுடைய ரப் இவ்வளவு அவர் நன்றி செலுத்தப்படக்கூடியவன், அவனுக்கு நான் எவ்வளவு நன்றி செலுத்தணும் அப்படின்ற ஒரு உள்ளம் ஒரு மனிதன் எழும்பி ராவையில அதிகமாக இரவுல எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்தில் அழுது துவா கேட்கிறது. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அந்த மனிதர்கள் அப்படி அழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டார், அர்ஷினுடைய நிலை கொடுக்கும். சகோதரிகளே, தாய்மார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுல எல்லா வயசுல உள்ளவனும் 40 வயசுல இருப்போம், 30 இருப்போம், 20 இருப்போம், 15 இருப்போம், 50, 60 எல்லாம் இருக்கும். என் வாழ்க்கையில நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். எத்தனை முறை அல்லாஹுவை நினைத்து அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டோ அல்லது அவனுடைய படைப்பினுடைய அற்புதங்களை பார்த்து அதை சிந்தித்தோ ஏதோ ஒரு அடிப்படையில் இறை நினைவில் நான் எத்தனை முறை அழுந்திருக்கிறேன். இதுவரைக்கும் எத்தனை முறை ரப்புக்கு முன்னால் நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன். தனிமையில், எல்லாருக்கும் முன்னாலே இல்லை, என்ற ரப்போடு தனிமையில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய இறைவனை நினைத்து, என்னுடைய இறைவனுடைய அருள்களை நினைத்து, என்னுடைய பாவங்களை நினைத்து, நான் இந்த உலகத்தில் செய்த அநியாயங்களை நினைத்து, நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதை நினைத்து, நான் இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சிந்தித்து, அமல்களில் என்னுடைய குறைபாடுகளை நினைத்து, இந்த உலகத்திலே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட தன்மையில் உச்சத்தில் இருக்கிறேன் என்று நினைத்து எத்தனை முறை அல்லாஹ்வுக்காக அழுகிறேன். அல்லாஹ்விடத்தில் இரவுல அழுதிருக்கிறோம், தஹஜ்ஜத்தில் எழும்பி தொழுதிருக்கிறோம், தொழுது அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறோம், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நீ மன்னிக்கவில்லை என்றால் என்னை மன்னிப்பதற்கு யாரும் இல்லை, நாளை மறுமையிலே நரகம் என்ற கொடூரமான பயங்கரமான இடம் இருக்கிறது, அதை விட்டு நீ என்னை பாதுகாத்துன்னு சொல்லிட்டு நான் எத்தனை முறை நான் நீங்க அல்லாஹ்விட்ட கேட்டேன். இல்ல நான் இதுவரைக்கும் ஒரு 50 தடவை கேட்கல, இல்ல நான் இதுவரைக்கும் ஒரு 60 தடவை கூட கேட்கல, 100 தடவை கூட கேட்கல, 500 தடவை கூட கேட்கல, ஏன் 10 தடவை கூட கேட்டதில்லை. சகோதரிகளே, தாய்மார்களே, 10 தடவை கூட நான் என் வாழ்க்கையில் இதை செஞ்சில்லைன்னு சொன்னா எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு. அழுகை என்பது நம்முடைய மன ரீதியான அழுத்தங்களை வெளியேற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு, இன்றைக்கு சயின்ஸ் சொல்கிறது, எவ்வளவு அழுகிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய மன அழுத்தங்கள் இல்லாமல் போகும். அதையும் ரப்பூட்ட சொல்லி அழுகிறோமே, அடுத்தவன்கிட்ட சொல்லாம அல்லாஹ்ட்ட சொல்லி அழுகிற நேரத்துல எங்களுடைய மனசில் உள்ள அந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு வகையில உலக ரீதியாக மன ரீதியான மன அழுத்தத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை. அதே போன்று நாளை மறுமையிலே அர்ஷினுடைய அந்த நிழல் கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிலை. இதை என் வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கை, இந்த ஹதீஸ் நான் நீங்கள் எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஹதீஸ் இது முதல் தடவையாக கேட்கின்ற ஹதீஸாக இருக்காது. இதுவரைக்கும் கண்டிப்பாக நானும் நீங்களும் ஏதோ ஒரு இடத்தில் கேட்டிருப்போம். ஆனால் எத்தனை முறை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். குர்ஆனோடு அல்லாஹ்வோடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்பது மிகவும் பலவீனமான தொடர்பாக இருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிம்மதி வரும், எமக்கு எப்படி சந்தோஷம் வரும்? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனோடும் ஹதீஸோடும் நெருங்கிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தினமும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுபவர்களாக, ஹதீஸ்களை தினமும் படிப்பவர்களாக, இறை சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் அதிகம் வளர்த்துக் கொள்பவர்களாக கொஞ்சம் வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேதனை இருந்தாலும் சரி, என்ன துன்பம் இருந்தாலும் சரி, அந்த துன்பங்களை எல்லாம் அல்லாஹ் மிக லேசாக்கினார். எப்படி ரசூலுல்லாவுக்கு அவருடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து துன்பங்களை கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் அல்லாஹ் மிக இலகுவானதாக ஆக்கினானோ, அவருடைய உள்ளத்தை அனைத்தையும் மிக இலகுவாக தாங்குகின்ற மனநிலை காக்கினானோ, அந்த மனநிலை நம்மிடத்தில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனோடும் இந்த மார்க்கத்தோடும் நமக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நமக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்கள், தத்மஇன்னு குலூபுஹும், அல்லாஹ் அவருடைய உள்ளங்கள் அமைதி பெறுவது, நிம்மதி அடைவது பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூர்வதனால் தான் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறுவது, நிம்மதி பெறுவது அல்லாஹ்வுடைய நினைவால் தான் என்று அல்லாஹ். எங்கட உள்ளம் நினைவு நிம்மதி பெறணும்டா, மன அமைதி பெறணும்டா, அல்லாஹ்வை நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னமல் முஃமினூன அல்லதீன், முஃமின்கள் என்றால் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டார். முஃமின்டா யார் தெரியுமா?
இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்களுக்கு முன்னால் மொழியப்பட்டால், அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்களுக்கு முன்னால் உச்சரிக்கப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவருடைய வசனங்கள் குர்ஆன் அவர்களுக்கு முன்னால் ஓதப்பட்டால், ஸாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களுடைய ரப்பை சார்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தாய்மார்கள், அப்படி இருக்கிறோமா? அல்லாஹ் என்று சொன்னா எங்களுக்கு ஒரு பயம், எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு நிம்மதி வருகிறதா? எங்களுடைய உள்ளங்கள் நடுங்குகிறதா? எங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறதா? குர்ஆனுடைய நமக்கு இருக்கின்ற இந்த தொடர்பு என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்களுடைய பிள்ளைகளை ஒரு குர்ஆனிய மார்க்க சூழலில் வளர்த்து கொண்டிருக்கிறோமா? இந்த உலகத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறோமே, எங்களோட பிள்ளைக்கு இந்த உலகத்தினுடைய படிப்புகளை மட்டும் முன்னிலைப்படுத்தி வளர்த்து கொண்டிருக்கிறோமே. அவன் எப்ப டாக்டர் ஆகுவான், அவன் எப்ப இன்ஜினியர் ஆகுவான், அவன் எப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகுவான், அவன் எப்படி வருவான் அப்படின்னு இந்த உலகத்தை முழுக்க முழுக்க திணிச்சு கொண்டிருக்கிறோமே. அவனுடைய குர்ஆன் எந்த முறையில் இருக்கிறது? அவனுடைய சுபஹ் தொழுகை எந்த முறையில் இருக்கிறது? அவனுடைய இபாதத்துகள் எந்த முறையில் இருக்கிறது? அவன் அல்லாஹ்வை பற்றி அந்த கல்வியை எந்த அளவுக்கு படித்திருக்கிறான்? அவனுக்கு இஸ்லாம் சம்பந்தமான அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது? நாம் பார்ப்பது கிடையாது. மேக்ஸ்ல அவன் எப்படி படிச்சுக்கிறான், சயின்ஸ்ல என்ன விளங்கி வச்சுக்கிறான், உலகத்தோடு நின்று போற. அது வான் என்று சொல்லல, படிக்க வைங்க. ஆனால் அது உலகத்துக்குரிய படிப்பு, நிரந்தரமான வாழ்க்கைக்குரிய படிப்பு இல்லை. என்ன பெரிய டாக்டர் ஆயிருந்தாலும் அல்லாஹ் அங்க போற நேரத்துல இவர் டாக்டர், இவர் பாஸ், சொர்க்கத்துக்கு போட்டுன்னு சொல்ல மாட்டான். அங்க கேள்விகள் கேட்கப்படும். டாக்டர் ஆயிருந்தாலும் இன்ஜினியர் ஆயிருந்தாலும் எத்தனை பிஹெச்டிகள் முடித்திருந்தாலும், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார், மதீனுக்கு, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யார், அதெல்லாம் சரியா பதில் சொல்லணும். குர்ஆனை படிச்சா தான் சொல்லிடும், அல்லாஹ் சொல்றான். அப்படி கேட்கிற நேரத்துல சில சொல்லுவாங்களாம், மக்கள் சொல்லிட்டு இந்த எங்களுக்கு தெரியா, நான் குர்ஆனை படிக்கல. நேரத்துல வலா தரைத்த வலா தரைத்த, நீ தலைத்த வலா தரைத்த, நீ குர்ஆனை படிக்கவும் இல்லை, குர்ஆனை ஓதவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அடி ஒன்று அடிக்கப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபூர்ல கொண்டு போய் போட்ட பிறகு, கபூர்ல போய் மலக்குமார்கள் கேள்வி கேட்கிற நேரத்துல அவனால் பதில் சொல்ல முடியாது. உலகத்துல நினைச்சிட்டு இருப்பான் சொல்லேன், அங்க போனா ஒன்றும் வராது. ஏன்? அதுக்குரிய காரணம் வலா தரைத்த வலா தலைத்த, நீ குர்ஆனை படிக்கவும் இல்லை, குர்ஆனை விளங்கவும் இல்லை, குர்ஆனை ஓதவும். அப்படி வாழ்ந்துட்டு சகோதரிகளே, தாய்மார்களே, நம்ம போய் நாளைக்கு அல்லாஹ் விட்டு என்ன பதில் சொல்லுவோம்? எங்கட பிள்ளைகளை நம்ம என்ன அடிப்படையில வாழ்கிறோம்? அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் தலையிடுகிறோம்? குர்ஆன், மார்க்கம், இஸ்லாம் என்ற அடிப்படை ஒரு சயின்ஸ் கிளாஸிக்கும் சொன்னா, குர்ஆன் ஓத போற பிள்ளையாய்க்கும், குர்ஆன் மதரசாய்க்கும், சயின்ஸ் கிளாஸிக்கும் எதுக்கு முக்கியத்துவம்? நெஞ்சில கைய வச்சுட்டு 10 குர்ஆன் மதரசா கிளாஸ் மிஸ் ஆயிட்டாலும் பரவாயில்ல, ஒரு சயின்ஸ் கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டோம், ஒரு மேக்ஸ் கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டோம். இதுதான் இன்னைக்கு எங்கட நிலை. அப்ப நாங்க மார்க்கத்தை எந்த அளவுக்கு வச்சுக்கிறோம்? குர்ஆனை எந்த அளவுக்கு நாம தூரமாக்கி வச்சுக்கிறோம்? அல்லாஹ்வோடு இந்த புள்ள தொடர்பை ஏற்படுத்துவதற்குரிய அந்த வாசலை எந்த அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கிறோம்? நாளைக்கு இதுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ்ட்ட கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால தாய்மார்களே, உலகத்துல படிக்க வைப்போம், ஆனா அந்த படிப்பை விட உங்களோட புள்ள உங்களுக்கு நாளைக்கு பெரிய டாக்டர் ஆகி உங்களுக்கு வைத்தியம் பார்த்து ஒரு நாளும் யாரையுமே, எந்த டாக்டர் ஆயினாலும், எந்த உமாவாயிருந்தாலும் பாப்பாவாயிருந்தாலும் மூத்திலிருந்து பாதுகாக்கலாம், என்ன மருந்தை கொடுத்து மூத்திலிருந்து பாதுகாக்கலாம். ஆனா மூத்தாயினதுக்கு பிறகு உங்களோட புள்ள டாக்டர் ஆயிப்பாரு, ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு அவருக்கு தொழுவிக்க தெரியாம அந்த துவாக்கள் பாடம், ஜனாசா தொழுகையினுடைய சட்டங்கள் தெரியாது. ஆனா உங்களோட புள்ள மார்க்கம் படிச்ச ஒரு பிள்ளையா இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த உம்மாக்காக, அந்த வாப்பாக்காக வேண்டி துவா செய்யும், அழுது அழுது கேட்கின்ற அந்த துவா. அல்லாஹ் சொல்றான் என்ன? ஒரு தாய் தந்தைக்காக ஒரு சாலிஹான பிள்ளையினுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஜனாசா தொழுகை, உங்களுடைய ஜனாசா தொழுகையை தொழுவிக்கின்ற உங்களுடைய அந்த சாலிஹான பிள்ளை அந்த துவாவை சரியா பாடமாக்கி, தொழுகையை சரியா படிச்சு, மார்க்கத்தை சரியா படிச்சு ஓதுகின்ற அந்த பிள்ளை, அந்த துவா மறுமையில பயனளிக்கும். ஆனா டாக்டராவோ இன்ஜினியராவோ இருந்தா, தெரியாம இருந்தா, டாக்டரா இன்ஜினியரா இதையும் தெரிஞ்சு வச்சுன்னா மிகச்சிறப்பு. இல்ல நான் அந்த பக்கத்தை மட்டும் பார்த்து இதை விட்டுட்டேன்னு சொன்னா, நாளைக்கு உங்களுக்கு அதுல எந்த ஃபாய்தாவும் இல்லை, எந்த பயனும் இல்லை. உலகத்துல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசிக்கு அவரும் மார்க்கத்தை தெரியாம மரணிக்கிற ஒரு நிலை வரும். அல்லாஹ் பாதுகாக்கவே. ஆகவே தாய்மார்களே, நாம் முக்கியமான நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகை விஷயத்தில் இயங்குவோம். 7 வயதே ஆனால் நம்முடைய தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொலை ஏவ சொல்கிறார்கள். 10 வயதாயினா அடிச்சு சொல்லி தொலைச்சுக்கிறாங்க. நம்முடைய நிம்மதியில மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது தொழுகை தான். அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூவா, மனிதன் பதறக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் ஒரு இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ,
மனிதன் அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், அதாவது தீமை வந்தது என்று சொன்னால் அவன் பதறான். மனுஷனை நம்ம எப்படி படைச்சிக்கிறோம்னு கேட்டா அவசரக்காரனாக படைத்திருக்கிறோம். அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னா பதறக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது நன்மை வந்தா அப்படியே தடுத்து வச்சுக்க நினைக்கிறான். அல்லாஹ் ஏதாவது ஒரு 10 கோடி காசை கொடுத்தா உடனே இது எனக்கு வேணும், இது போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் அந்த நிலை யாருக்கு இல்லைன்னு சொன்னா இல்லல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களை தவிர. அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே நிரந்தரமாக இருப்பார்கள். விடாமல் தொழக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கலங்க மாட்டார்கள், பதற மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நல்ல தொழுகையாளியாக தொழுகையை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதன் பதற்றம் அவனிடத்தில் இருக்காது. ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா பயப்படுறவனா பதறவனா இருக்க மாட்டான். அது தொழுகையின் மூலம் கிடைக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஃபாயிதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்றால் நபி தோழர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா பிலால் அகிமிஸ் ஸலா அரஹ்னா பிஹா, பிலாலே நீங்க இகாமத் சொல்லுங்க, நாங்க தொழுகையின் மூலம் எங்களுக்குரிய அந்த நிம்மதியை தேடிக்கொள்வோம். தொழுகைன்றது நிம்மதி எடுக்கக்கூடிய ஒரு இடமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, அப்படி நாம் இதை விளங்குகிறோம். இந்த குர்ஆனோடு ஹதீஸோடு மார்க்கத்தோடு மார்க்க செயல்பாடுகளோடு எனக்கு உங்களுக்கு உண்மையான தொடர்பு இருக்கிறதா? கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். இல்லை என்று சொன்னால் நாளை நமக்கு நிம்மதியை, உண்மையான மன அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அதிகமாக குர்ஆனோடும் சுன்னாவோடும் மார்க்கத்தோடும் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்திக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துஆவை சொல்லித் தருகிறார்கள். மனக்கவலையிலிருந்து, மன ஆறுதல் கஷ்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சஹீஹ் புகாரியில 6369வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் புகாரியினுடைய 6369வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலையிலிருந்து, துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் அஜிசி வல் கசல், இயலாமையிலிருந்து, சோம்பேறித்தனத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் புகுல் வல் ஜுபுன், அதாவது கோழைத்தனத்திலிருந்து, வல் புகுல் கஞ்சத்தனத்திலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மிகப்பெரிய கடன் சுமையில் இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மக்கள் என் மீது அத்துமீறுவதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி சொன்னார்கள். இது நம்முடைய உள்ளங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியது. நம்முடைய பாவங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய கடனை நீக்கக்கூடிய ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இதை நாம், இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்வோம். அன்பார்ந்த தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸல் கைனா அன் கஸ்ரத்தில் அர்ல், உலகத்துல அதிகமாக செல்வம் கொடுக்கப்பட்டவன் உண்மையான செல்வந்தன் இல்லை. வலாக்கின்னல் கைனா பைனன் நஃப்ஸ், என்றாலும் உண்மையான செல்வந்தன் யார் என்று சொன்னால் போதும் என்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் உண்மையான செல்வம். சில சந்தர்ப்பங்களை நம்ம நினைப்போம், எங்களுக்கு பொதுவாகவே பெண்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்தவர்களை பார்த்து அவர் பிடிக்கிறாரே இவர் பிடிக்கிறாரே வாழக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கணும். அந்த நேரத்தில் என்ன நினைக்கும் கேட்டா, எனக்கு இது போதாது என்ற மனநிலை இருக்கும். ஏன்னா என்னை விட கூட அல்லாஹ் இன்னொருத்தனை குறிச்சிப்பான், அதை பார்க்கிற நேரத்துக்கு அவனை மாதிரி வாழ முடியும். இதை இஸ்லாம் தடுக்கிறது. எப்போதும் என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், எது வந்தாலும் எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்தது எனக்கு போதுமானது. போதும்னு நினைச்சா, போதான்னு நினைக்கிறவனுக்கு 1000 கோடி கொடுத்தாலும், அவன் 1000 கோடியை கொடுத்தாலும் அவன் 2000 கோடியை கேட்பான். போதும் என்பவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த உள்ளம் எங்களுக்கு வரும். அதுதான் உண்மையான செல்வம் என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு செய்தி, முன்னொரு இலாமன் அஸ்ஃபல மின்கும், உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள். வலா தன்னூரு இலாமன் ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல உள்ளவர்களை பார்க்காதீர்கள். ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அருளை நீங்க கணக்கிடாம போவதற்கு இது ஒரு அடிப்படையாக இருக்கும். என்னன்னு கேட்டா, நம்ம எப்பவுமே சிந்திக்கணும் கேட்டா, என்னை விட மேலே இருக்கிறவனை ஒரு நாள் நான் பார்க்க கூடாது. என்னை விட கீழே சாப்பிட இல்லாம, வீடு இல்லாம எத்தனை பேர் வாழ்றான், அவனை நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய அருள் பண்ணி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம. அதனால இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அடிப்படை இதுதான். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அஸா அன் தக்ரஹு ஷையா, நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், வஹுவ கைருன் லக்கும், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வ அஸா அன் துஹிப்பு ஷையா, நீங்கள் ஒன்றை விரும்பலாம், வஹுவ ஷர்ருன் லக்கும், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வ அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு அது தெரியாது.
நம்ம சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம அதிக கவலைப்படுறதுக்குரிய மிக முக்கியமான ஒரு காரணம், எனக்கு இது கிடைச்சிருந்தா நல்லமே, இது இருந்தா நல்லமே, இது இருந்தா நல்லமே நான் நினைப்போம். அது எங்களுக்கு கெட்டதா இருக்கும். சில சந்தர்ப்பம் ஒன்றை வெறுப்போம், இது தேவையில்லை, இது வரக்கூடாது, ஆனால் அல்லாஹ் அதை கொடுப்பான். கொடுத்தா அதுல அல்லாஹ் நன்மையை வச்சுப்பான். வல்லாஹு யஅலம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு அது தெரியாது. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிம்மதியை, மன சந்தோஷத்தை தேடி வேறெங்கும் அலைய தேவையில்லை. எதுக்கு நாம போய் பெரிய கவுன்சிலர்கள் எல்லாம் பார்த்து ஏன்னா உலகத்துல குர்ஆனை விட நமக்கு மிகப்பெரிய கவுன்சிலிங் எதுவுமே இல்லை. ஹதீஸ்களை விட மிகப்பெரிய கவுன்சிலிங் எதுவுமே இல்லை. இது சரியா படிப்போம்டா, குர்ஆன் வசனத்தை அர்த்தத்தோட அது என்ன சொல்லுதுன்னு மனம் உவந்து படிக்கிற நேரத்துல கிடைக்கிற அந்த நிம்மதிக்குதே, அந்த சந்தோஷம் நிக்குதே, அந்த அறிவிக்குதே, சுப்ஹானல்லாஹ், அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும், மிகப்பெரிய அமைதியை தரும், மிகப்பெரிய உறுதிப்பாட்டை தரும். அதனால் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான். நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் இருந்தாலும் சரி, அந்த துன்பங்கள் இருக்கட்டும். என்னை போன்று எல்லாருக்கும் அந்த துன்பங்கள் இருக்கிறது, ஏதோ ஒரு அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் நான் என்னுடைய மனதை, உள்ளத்தை நிம்மதி அடைய வைக்க போகிறேன் என்று சொன்னான். இன்றிலிருந்து குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வேன். அதிகமாக குர்ஆன் ஓதுவேன், அதனுடைய அர்த்தங்களை படிப்பேன், அது என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பேன். அதிகமாக ஹதீஸ்களை பார்ப்பேன், அது என்ன சொல்கிறது என்று பார்ப்பேன். இறை நினைவை அதிகப்படுத்துவேன், அல்லாஹ்வோடு அதிகமாக உரையாடுவேன். இரவிலே தஹஜ்ஜுதுகளை எழுப்பி தொழுவேன், அந்த தஹஜ்ஜுதுகளிலே அல்லாஹ்விடத்தில் அழுவேன். அப்படி அழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எனக்கு நிம்மதியை தருவான், மன அமைதியை தருவான், மன ஆறுதலை தருவான், சந்தோஷத்தை தருவான், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான். என்னை சுற்றி 1000 கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய உண்மையான ஒரு உள்ள உறுதியை அல்லாஹ் எனக்கு தருவான். அந்த உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு நான் வாழ்கின்ற போது, நிம்மதியான உண்மையான உறுதியான இறைவன் தந்த அந்த உறுதிமிக்க உள்ளத்தோடு வாழ்கின்ற போது குர்ஆன் எனக்கு மிகப்பெரிய உறுதியாக அது இருக்கும். அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த ஹதீஸ்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒன்று, என்னை மாற்றி போடக்கூடிய ஒன்று, என்னுடைய சிந்தனைகளை சிறப்பாக அமைக்கக்கூடிய ஒன்று என்ற அடிப்படையில் குர்ஆனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவோம், ஹதீஸ்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவோம். எந்த நேரமும் இறை சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் அதிகம் உள்வாங்குவோம். அப்படி உள்வாங்கி நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக இறைவன் நமக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எப்போதும் இல்லாத அளவுக்கு இறைவன் தருவான். அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு பறந்து விடும். அல்லாஹ் தரக்கூடிய அந்த நிம்மதி, மன அமைதி, அது நிரந்தரமான மன அமைதியான நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை போன்ற உலகத்துல வேற எந்த சந்தோஷத்தையும் நம்மால் அடைய முடியாது. ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இறைவனோடும், இறை மார்க்கத்தோடும், இறை நினைவுகளோடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் இதற்கு பிறகு மாற்றி அமைக்கின்ற போது அல்லாஹ் நமக்கு நிம்மதியை, மன அமைதியை தருவான் என்பதை உள்ளத்தில் உண்மையாக, உறுதியாக நாம் எடுத்துக்கொண்டு இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் குர்ஆனோடும் சுன்னாவோடும் நெருங்கிய ஒரு தொடர்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.